ஹாய் வீவர்ஸ், மீண்டும் வெல்சன் ரிவ்யூ தமிழ் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கார்கள் பற்றிய புதிய செய்திகள், கார் ரிவ்யூஸ், கார் கம்பேரிசன் நீங்கள் உடனுக்குடன் நம் தாய்மொழியான தமிழ் மொழியில் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்தியன் கார் மார்க்கெட்டில் மிக முக்கியமான 3 கார்களுடைய கம்பேரிசன் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அது எந்தெந்த கார்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ஹிண்டாயினுடைய அல்கசாருங்கிற கார், இரண்டாவது காருங்கிறது நெடுங்காலமாக இந்தியன் கார் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இன்னோவா கிறிஸ்டா, மூணாவது காருங்கிறது இந்தியன் கார் மேக்கரான டாட்டாவுடைய சஃபாரிங்கிற கார். இந்த 3 காரில் எதை எடுக்கலாம் அப்படிங்கிற ஆசிலேஷன்லையோ அல்லது ஒரு டவுட்லையோ இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த கம்பேரிசன் ரிவ்யூ கண்டிப்பாக கிளியர் கட்டான ஒரு முடிவை கொடுக்கும். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க. இப்போ அந்த ரிவ்யூக்குள்ள அடி போகலாம். முதல்ல இந்த 3 காரோடைய பிரைஸ் ரேஞ்சில் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹிண்டாய் அல்கசார் காரை பொறுத்த வரைக்கும் இதனுடைய இன்னைக்கு ஆன் ரோட் பிரைஸுங்கிறது 19,91,000 ஆரம்பிச்சு 24,26,000 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. அதே இன்னோவா கிறிஸ்டாவனுடைய சென்னை ஆன் ரோட் பிரைஸுங்கிறது 20,55,000 ஆரம்பிச்சு 27,61,000 வரைக்கும் இருக்கு. டாடா சஃபாரியினுடைய சென்னை ஆன் ரோட் பிரைஸ்ங்கிறது 18,27,000 ஆரம்பிச்சு 26,42,000 வரைக்கும் இந்த காரினுடைய ஆன் ரோட் பிரைஸ் இருந்துகிட்டு இருக்கு. இந்த 3 காரை நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டாடா சஃபாரினுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது கொஞ்சம் கீழே இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா ஹுண்டாயினுடைய அல்கசார் இருக்கு. இன்னோவா கிறிஸ்டா காரனுடைய பிரைஸ் ரேஞ்ச் தான் ஹையஸ்ட் பிரைஸ் ரேஞ்ச் இருக்கக்கூடிய ஒரு காரா இருக்கு. ஃபியூல் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஹுண்டாய் அல்கசார் கார்ல உங்களுக்கு பெட்ரோல் டீசல் 2 ஆப்ஷனுமே கொடுத்திருக்காங்க. டொயோட்டாவுடைய இன்னோவா கிறிஸ்டோ பொறுத்த வரைக்கும் அங்கே உங்களுக்கு பெட்ரோல் டீசல் 2 ஆப்ஷனுமே இருக்கு. டாட்டாவுடைய சஃபாரி பொறுத்த வரைக்கும் டீசல் மட்டும்தான் இருக்கு. இப்போதைக்கு பெட்ரோல் இந்த கார்ல கிடையாது. டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் ஹிண்டாயினுடைய அல்கசார் கார் உங்களுக்கு பெட்ரோல் டீசல் ரெண்டுலயுமே மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்திருக்காங்க. டாடா இன்னோவா கிறிஸ்டோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெட்ரோல் டீசல் ரெண்டுலயுமே மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டையுமே கொடுத்திருக்காங்க. டாடா சஃபாரியை பொறுத்த வரைக்கும் டீசல மேனுவல் ஆட்டோமேட்டிக் 2 ஆப்ஷனுமே கொடுத்திருக்காங்க. அடுத்து மிக முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு கம்பேரிசன்ங்கிறது இதனுடைய டைமென்ஷன்ஸ். இந்த 3 காரோட லெந்த் நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா ஹுண்டாய் அல்கசாரை பொறுத்த வரைக்கும் 4500 மில்லிமீட்டர், அதே டொயோட்டா இன்னோவா கிறிஸ்டாவை பொறுத்த வரைக்கும் 4735 மில்லிமீட்டர், டாட்டானுடைய சஃபாரியை பொறுத்த வரைக்கும் 4661 மில்லிமீட்டர் லெந்த் உள்ள ஒரு காரா இருக்கு. இந்த 3 காரோட லெந்தை நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா டொயோட்டானுடைய இன்னோவா கிறிஸ்டா தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் லெந்த் இருக்கக்கூடிய ஒரு காரா இருக்கு. ஹுண்டாயினுடைய அல்கசார் காரை பொறுத்த வரைக்கும் இந்த 3 காரோட லெந்தை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது குறைவான ஒரு லெந்தை கொடுத்துக்கூடிய ஒரு காரா இருக்கு. விட்த்தை கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா ஹுண்டாயினுடைய அல்கசார் கார் 1790 மில்லிமீட்டர், இன்னோவா கிறிஸ்டா 1830 மில்லிமீட்டர், டாட்டானுடைய சஃபாரியை பொறுத்த வரைக்கும் 1894 மில்லிமீட்டர் கொடுத்திருக்காங்க. இங்க டாடா சஃபாரியினுடைய விட்த்துங்கிறது மற்ற 2 காரோடையும் முன்னால இருக்கு. ஹைட்டை கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா ஹுண்டாய் அல்கசார் கார் 1675 மில்லிமீட்டர், அதை இன்னோவா கிறிஸ்டா பொறுத்த வரைக்கும் 1795 மில்லிமீட்டர், டாடா சஃபாரியை பொறுத்த வரைக்கும் 1786 மில்லிமீட்டர் கொடுத்திருக்காங்க. ஹைட்டை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டொயோட்டானுடைய இன்னோவா கிறிஸ்டா உங்களுக்கு அதிகமான ஹைட்டை கொடுத்திருக்கக்கூடிய ஒரு காரா இருக்கு. டைமென்ஷன் வைஸ் லென்த், விட்த், ஹைட் இந்த 3 வச்சு நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா டொயோட்டானுடைய இன்னோவா கிறிஸ்டா தான் உங்களுக்கு ஒரு பெரிய காரா இருக்கு. இதுக்கு அடுத்தபடியா டாட்டானுடைய சஃபாரி கார் இருக்கு. 3வது இடத்துல தான் இந்த ஹுண்டாயினுடைய அல்கசார் கார் இருக்கு. பட் இன்டீரியர் கேபினை பொறுத்த வரைக்கும் இந்த 3 காருடைய இன்டீரியர் கேபின் ரூம்ங்கிறது தாராளமான ஒரு ஸ்பேஸை கொடுக்கக்கூடிய அளவுல தான் கொடுத்திருக்காங்க. பூட் ஸ்பேஸ்ல மட்டும் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கே தவிர சீட்டிங் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் அல்லது அந்த இன்டீரியர் கேபினோட சைஸை பொறுத்த வரைக்கும் இந்த 3 கார்லயுமே பெரிய அளவுல மாற்றங்கள் இல்ல அப்படிங்கிறது தான் ஒரு மிகையான உண்மையா இருக்கு. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹுண்டாய் அல்கசார் கார் உங்களுக்கு 200 மில்லிமீட்டர் கொடுத்திருக்காங்க. அதே டொயோட்டானுடைய இன்னோவா கிறிஸ்டாவை பொறுத்த வரைக்கும் 176 மில்லிமீட்டர் கொடுத்திருக்காங்க. டாட்டானுடைய சஃபாரியை பார்க்கும்போது 205 மில்லிமீட்டர் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்திருக்காங்க. வீல் பேஸை கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹுண்டாய் அல்கசார் கார் 2760 மில்லிமீட்டர், டொயோட்டானுடைய இன்னோவா கிறிஸ்டா 2750 மில்லிமீட்டர், டாட்டானுடைய சஃபாரி 2741 மில்லிமீட்டர்ல உங்களுக்கு வீல் பேஸை கொடுத்திருக்காங்க. பூட் ஸ்பேஸ்ங்கிறது மிக முக்கியமான ஒரு அம்சம். அதுவும் இவ்வளவு பெரிய ஒரு எஸ்யூவி கார்ல எந்த கார்ல அதிகமான பூட் ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். ஹுண்டாய் அல்கசார் காரை பொறுத்த வரைக்கும் 180 லிட்டர் தான் பூட் ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க. டொயோட்டா இன்னோவா கிறிஸ்டாவை பொறுத்த வரைக்கும் 300 லிட்டர்ல கொடுத்திருக்காங்க. அதே டாடா சஃபாரியை பொறுத்த வரைக்கும் 447 லிட்டர் உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க. ஹுண்டாய் அல்கசார் காருடைய பூட் ஸ்பேஸ் இவ்வளவு குறைவதற்கு மிக முக்கியமான காரணங்கிறது இந்த காருடைய லெந்தை பொறுத்த வரைக்கும் மற்ற 2 காரோடையும் கம்மியா இருக்கு. லெந்த் கம்மியானதுனால தான் இந்த காருடைய பூட் ஸ்பேஸ் குறையிறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணமா அமைஞ்சிருக்கு. ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி பொறுத்த வரைக்கும் ஹுண்டாய் அல்கசார் கார் 50 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. அதே டொயோட்டானுடைய இன்னோவா கிறிஸ்டாவை பொறுத்த வரைக்கும் 65 லிட்டர் கொடுத்திருக்காங்க. டாட்டானுடைய சஃபாரியை பொறுத்த வரைக்கும் 50 லிட்டர் உங்களுக்கு ஃபியூல் டேங்க் கெபாசிட்டியை கொடுத்திருக்காங்க. சோ இந்த 3 காரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லாவே தெரியுது ஒரு பிரீமியம் எஸ்யூவி காரா இருந்துகிட்டு இருக்கு. சோ இந்த அளவுக்கு காசு கொடுத்துருக்கக்கூடிய இந்த 3 கார்லயுமே உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க, ஒரு கார்ல இருந்து இன்னொரு காருக்கு நம்ம மாறுபட்டு போகும்போது என்ன ஃபீச்சர்ஸ் அதிகமா கிடைக்குது, இல்ல என்ன ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு கம்மியா கிடைக்குது அப்படிங்கறத நாம இப்ப டீடைலா பார்க்க போறோம். இந்த ஃபீச்சர்ஸ் கம்பேரிசனுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கிறேன். நம்ம இந்த 3 காருடைய பிரைஸ் ரேஞ்சை பார்த்தோம். எல்லாத்துலயும் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கு. இருந்தாலும் ஒரே பிரைஸ் ரேஞ்சில் இருக்கக்கூடிய வேரியண்ட்களை எடுத்து நம்ம கம்பேர் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த 3 காருடைய 20 லட்சம் ரூபாயில விற்கக்கூடிய வேரியண்ட் எடுத்து நம்ம கம்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ 20 லட்சம் ரூபாய் நீங்க பேஸா வச்சு இந்த 3 காரை நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் கிடைக்குது அல்லது கிடைக்கல அப்படிங்கறத இப்ப டீடைலா பார்க்கலாம். பவர் ஸ்டியரிங் பொறுத்த வரைக்கும் இந்த 3 கார்லயுமே காமனா கொடுத்திருக்காங்க. பவர் விண்டோஸை பொறுத்த வரைக்கும் முன்னாலையும் பின்னாலையும் 3 கார்லயுமே காமனா இருக்கு.
பவர் பூட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 20 லட்சம் ரூபா கொடுத்துருக்கக்கூடிய இந்த 3 கார்லையுமே ஹுண்டாய் அல்கசார் கார்ல கொடுத்துருக்காங்க, டொயோட்டா இன்னோவா கிறிஸ்டா கார்ல கொடுக்கல, சஃபாரி கார்ல கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் 3 கார்லுமே காமனா இருக்கு. ஏர் குவாலிட்டி கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் ஹுண்டாய் அல்கசார் கார்ல கொடுத்துருக்காங்க, கிறிஸ்டா சஃபாரி ரெண்டுலையுமே கொடுக்கல. அது ரிமோட் ட்ரங்க் ஓப்பனர், அதாவது உங்களுடைய பூட்டை நீங்க ரிமோட் ஓப்பன் பண்ணிக்க முடியும். இதை பொறுத்த வரைக்கும் ஹுண்டாய் அல்கசார் கிறிஸ்டா இந்த ரெண்டுலையுமே கிடையாது. அதே நேரத்தில் சஃபாரியில் அதை கொடுத்துருக்காங்க. ரிமோட் இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அல்கசார் கிறிஸ்டா ரெண்டுலையுமே கொடுத்துருக்காங்க, சஃபாரியில் கொடுக்கல. நான் திரும்ப ரிமைண்ட் பண்ணிக்கிறேன், 20 லட்சம் ரூபாயில கிடைக்கக்கூடிய வேரியண்ட் தான் நம்ம எடுத்து கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ட்ரங்க் லைட்டை பொறுத்த வரைக்கும் 3 கார்லையுமே காமனா கொடுத்துருக்காங்க. வேனிட்டி மிரர் 3 கார்லையுமே காமனா இருக்கு. பின்பக்கத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடியவங்க ஒரு புத்தகம் படிக்கணும்னா அதுக்கு தேவையான ஒரு ரீடிங் லேம்பை பொறுத்த வரைக்கும் 3 கார்லையுமே காமனா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பின்பக்கத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்கறதுக்காக பின்பக்கத்தில் ஹெட் ரெஸ்ட் உங்களுக்கு 3 கார்லையுமே காமனா இருக்கு. அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்டாவும் அதை கொடுத்துருக்காங்க. செகண்ட் ரோல உங்களுக்கு சென்டர் ஆம்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 கார்லையுமே காமனா இருக்கு. ஹைட் அட்ஜஸ்டபிள் ஃப்ரண்ட் சீட் பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 கார்லையுமே காமனா இருக்கு. கப் ஹோல்டர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாலையும் பின்னாலையும் உங்களுக்கு 3 கார்லையுமே காமனா கொடுத்துருக்காங்க. இந்த 3 கார்லையுமே உங்களுக்கு பின்பக்கத்தில் ஏசி வென்ஸ் இருக்கு, அது நீங்க எந்த வேரியண்ட் எடுத்தாலும் கிடைக்கும். சீட் லம்பர் சப்போர்ட், அது முதுகு தண்டுக்கு ஏற்ற மாதிரி சீட்டை டிசைன் பண்ணியிருப்பாங்க. இது 3 கார்லையுமே காமனா கொடுத்துருக்காங்க. மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டியரிங் வீல், க்ரூஸ் கண்ட்ரோல், இது ரெண்டுமே உங்களுக்கு 3 கார்லையுமே காமனா கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் சென்சர்ஸை பொறுத்த வரைக்கும் ஹுண்டாய் அல்கசார் கார்ல முன்னாலையும் பின்னாலையும் உங்களுக்கு பார்க்கிங் சென்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே நீங்க இன்னோவா கிறிஸ்டா, டாடா சஃபாரி எடுக்கும்போது பின்னால மட்டும் தான் உங்களுக்கு பார்க்கிங் சென்சர் இருக்கு, முன்னால பார்க்கிங் சென்சர் இந்த கார்ல கிடையாது. இனி இன்னைக்குள்ள யங்ஸ்டர்ஸ் ரொம்ப விரும்பக்கூடிய ஸ்மார்ட் அக்சஸ் கார்டு என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 3 கார்லையுமே காமனா இருக்கு. இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அல்கசார் சஃபாரி ரெண்டுமே கொடுத்துருக்காங்க, கிறிஸ்டால அதை கொடுக்கல. க்ளவ் பாக்ஸ் கூலிங்கிறது இன்னைக்குள்ள யங்ஸ்டர்ஸ் ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு விஷயம். இது உங்களுக்கு அல்கசார் கிறிஸ்டா ரெண்டுலையுமே இருக்கு, சஃபாரியில இந்த பிரைஸ் ரேஞ்சில் கிடையாது. பாட்டில் ஹோல்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் 3 கார்லையுமே முன்னாலையும் பின்னாலையும் உங்களுக்கு பாட்டில் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் கன்சோல் ஆம்ரெஸ்ட், அதாவது டிரைவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆம்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹுண்டாய் அல்கசார்ல ஸ்டோரேஜோட கொடுத்துருக்காங்க. அதே கிறிஸ்டா சஃபாரி ரெண்டுலையுமே ஸ்டோரேஜ் இல்லாம நார்மலான ஒரு ஆம்ரெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. டெயில்கேட் அஜார், பூட்டை நீங்க ப்ராப்பரா க்ளோஸ் பண்ண மறந்தீங்கன்னா அதுக்குண்டான இன்டிமேஷன் உங்களுக்கு எம்ஐடியில் வந்துடும். இதை பொறுத்த வரைக்கும் அல்கசார்ல கொடுத்துருக்காங்க, சஃபாரியில் கொடுத்துருக்காங்க. கிறிஸ்டால இந்த ஒரு ஆப்ஷன் கிடையாது. டிரைவிங் மோட பொறுத்த வரைக்கும் ஹுண்டாய் அல்கசார்ல உங்களுக்கு 3 டிரைவிங் மோட் கொடுத்துருக்காங்க, கிறிஸ்டால 2 டிரைவிங் மோட் கொடுத்துருக்காங்க, சஃபாரி பொறுத்த வரைக்கும் 3 டிரைவிங் மோட் கொடுத்துருக்காங்க. ஏர் கண்டிஷனர் வித் ஹீட்டர் பொறுத்த வரைக்கும் 3 கார்லையுமே காமனா இருக்கு. அட்ஜஸ்டபிள் ஸ்டியரிங் 3 கார்லையுமே காமனா கொடுத்துருக்காங்க. இன்னைக்குள்ள யங்ஸ்டர்ஸ் ரொம்ப விரும்பக்கூடிய கீலெஸ் என்ட்ரிங்கிறது 3 கார்லையுமே காமனா இருக்கு. இன்டீரியர்ல என்னென்ன விஷயங்கள் அதிகமாக கொடுத்துருக்காங்க, இல்ல ஒரு கார்ல இருந்து இன்னொரு காருக்கு போகும்போது என்ன மாறுபட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். டாக்கோமீட்டர் பொறுத்த வரைக்கும் 3 கார்லையுமே காமனா இருக்கு. எலக்ட்ரானிக் மல்டி ட்ரிப் மீட்டர் 3 கார்லையுமே காமனா கொடுத்துருக்காங்க. லெதர் சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹுண்டாய் அல்கசார்ல கொடுத்துருக்காங்க, சஃபாரிலையும் கொடுத்துருக்காங்க. இன்னோவா கிறிஸ்டா பொறுத்த வரைக்கும் ஃபேப்ரிக்ல தான் கொடுத்துருக்காங்களே தவிர உங்களுக்கு லெதர்ல கிடையாது. அதை 20 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கக்கூடிய இந்த கார்ல கிறிஸ்டால லெதர் சீட் கிடையாது, மற்ற ரெண்டுல மட்டும் தான் லெதர் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டியரிங் வீல், கியர் நாப் இது ரெண்டுமே லெதர்ல ரேப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது 3 கார்லையுமே காமனா இருக்கு. க்ளோ கம்பார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 கார்லையுமே காமனா கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் கிளாக், டிஜிட்டல் ஓடோமீட்டர் ரெண்டையுமே உங்களுக்கு 3 கார்லையுமே காமனா கொடுத்துருக்காங்க. காருக்கு வெளியில என்ன டெம்பரேச்சர் இருக்கு அப்படிங்கிறது வண்டிக்கு உள்ளாலே உட்கார்ந்து உங்களால பார்க்க முடியும். இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிறிஸ்டால மட்டும் தான் கொடுத்துருக்காங்களே தவிர அல்கசார் சஃபாரி ரெண்டுலையும் கிடையாது. இனி ஹைட் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட்டை பொறுத்த வரைக்கும் 3 கார்லையுமே காமனா கொடுத்துருக்காங்க. வென்டிலேட்டட் சீட்ஸை பொறுத்த வரைக்கும் அல்கசார்ல கொடுத்துருக்காங்க. டொயோட்டாவோட இன்னோவா கிறிஸ்டா, சஃபாரி இந்த 2 கார்லையுமே அதை கொடுக்கல. டியூவல் டோன் டேஷ்போர்டை பொறுத்த வரைக்கும் அல்கசார் சஃபாரி ரெண்டுலையுமே இருக்கு, கிறிஸ்டால அது கொடுக்கல. நீ எக்ஸ்டீரியர் அதாவது வெளிப்புறத்தில் என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, அது எது மாறுபடுது அப்படிங்கிறத படிச்சுலாம் பார்க்கலாம். அட்ஜஸ்டபிள் ஹெட்லைட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 கார்லையுமே காமனா இருக்கு. இனி முன்பக்கத்தில் ஃபோக் லேம்பை பொறுத்த வரைக்கும் 3 கார்லையுமே காமனா இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் பின்பக்கத்தில் ஃபோக் லேம்பை பொறுத்த வரைக்கும் சஃபாரியில கொடுக்கல, மற்ற 2 கார்லையுமே கொடுத்துருக்காங்க. சைடு மிரர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க மேனுவலா அட்ஜஸ்ட் பண்ணி கஷ்டப்பட தேவையில்லை. இந்த 3 கார்லையுமே உங்களுக்கு நீங்க பவர்லயே அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ரெயின் சென்சிங் வைப்பரை பொறுத்த வரைக்கும் சஃபாரியில மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, அல்கசார் கிறிஸ்டா ரெண்டுலையுமே கொடுக்கல. இனி பின்பக்க விண்டோல வைப்பர், வாஷர் இந்த ரெண்டையுமே உங்களுக்கு 3 கார்லையுமே காமனா கொடுத்துருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் டிஃபோகரை பொறுத்த வரைக்கும் சஃபாரியில கொடுக்கல, அல்கசார் கிறிஸ்டா ரெண்டுலையுமே கொடுத்துருக்காங்க. 3 காருமே உங்களுக்கு அலாய் வீல்ஸ் தான் தெளிவாக கொடுத்துருக்காங்க. டிண்டர் கிளாஸை பொறுத்த வரைக்கும் அல்கசார்ல மட்டும் தான் உங்களுக்கு டிண்டர் கிளாஸ் கொடுத்துருக்காங்க, மற்ற ரெண்டுலையுமே டிண்டர் கிளாஸ் கொடுக்கல. இனி காருக்கு பின்பக்கத்தை ஒரு ஸ்போர்ட்டி லுக் எடுத்து கொடுக்கக்கூடிய ஸ்பாய்லரை பொறுத்த வரைக்கும் 3 கார்லையுமே காமனா இருக்கு. இனி சன்ரூஃபை பொறுத்த வரைக்கும் அல்கசார்ல கொடுத்துருக்காங்க, சஃபாரியில கொடுத்துருக்காங்க, கிறிஸ்டால கொடுக்கல உங்களுக்கு. அதே மாதிரி 3 ரூஃபும் உங்களுக்கு அல்கசார் சஃபாரி ரெண்டுலையுமே இருக்கு, கிறிஸ்டால அது கொடுக்கல. 20 லட்சம் ரூபாய் கொடுத்து எடுக்கக்கூடிய இந்த கார்ல இந்த சன்ரூஃப் இல்ல அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு நெகட்டிவான விஷயம். இன்டெகிரேட்டட் ஆண்ட்ராய்டை பொறுத்த வரைக்கும் 3 கார்லையுமே காமனா இருக்கு. குரோம் கிரில் 3 கார்லையுமே காமனா கொடுத்துருக்காங்க. குரோம் கார்னிஷை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்டால கொடுக்கல, மற்ற 2 கார்லையுமே அதை கொடுத்துருக்காங்க. கார்னரிங் ஃபோக் லாம்ப்ஸை பொறுத்த வரைக்கும் சஃபாரியில மட்டும் தான் உங்களுக்கு கார்னரிங் ஃபோக் லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க, மற்ற 2 கார்லையும் அது கொடுக்கல. டேட்டா ரன்னிங் லேம்பை பொறுத்த வரைக்கும் எல்இடியிலே உங்களுக்கு 3 கார்லையுமே கொடுத்துருக்காங்க. டெயில் லேம்பை பொறுத்த வரைக்கும் ஹுண்டாய் அல்கசார் சஃபாரி ரெண்டுலையுமே எல்இடியில் கொடுத்துருக்காங்க, கிறிஸ்டா பொறுத்த வரைக்கும் நார்மலாக தான் கொடுத்துருக்காங்க. ஃபோக் லேம்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அல்கசார் கிறிஸ்டா ரெண்டுலையுமே எல்இடியில் கொடுத்துருக்காங்க, அது சஃபாரி பொறுத்த வரைக்கும் எல்இடியில் கொடுக்கல. இது என்ன வீல் சைஸ் இந்த 3 கார்லையுமே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்கசாரை பொறுத்த வரைக்கும் 18 இன்ச்சில் வீல் சைஸ் கொடுத்துருக்காங்க, அதே கிறிஸ்டாவை பொறுத்த வரைக்கும் 16 இன்ச்சில் தான் கொடுத்துருக்காங்க.
சஃபாரியை பார்க்கும்போது உங்களுக்கு 18 இன்ச்சில் வீல் சைஸ் கொடுத்திருக்காங்க. இது என்டர்டைன்மெண்ட் அண்ட் கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த 3 கார்லயுமே உங்களுக்கு டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. அதே Hyundai Alcazar காரை பொறுத்த வரைக்கும் 10.25 இன்ச்சஸ்ல கொடுத்திருக்காங்க. டொயோட்டாவோட இன்னோவா கிறிஸ்டா 8 இன்ச்சில் கொடுத்திருக்காங்க. சஃபாரியை பொறுத்த வரைக்கும் 8.8 இன்ச்சில் உங்களுக்கு டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டத்தை கொடுத்திருக்காங்க. எத்தனை ஸ்பீக்கர்ஸ் இந்த 3 கார்லயுமே கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது Hyundai Alcazar கார்ல 8 ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. கிறிஸ்டல் 6 ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. சஃபாரியை பொறுத்த வரைக்கும் 4 ஸ்பீக்கர் தான் கொடுத்திருக்காங்க. ஆடியோ சிஸ்டம் ரிமோட் கண்ட்ரோல் Alcazar சஃபாரி 2 கார்லயுமே கொடுத்திருக்காங்க. கிறிஸ்டல் அதை கொடுக்கல. இன்டகிரேட்டட் 2D ஆடியோ பொறுத்த வரைக்கும் 3 கார்லயுமே காமனா இருக்கு. நீ வயர்லெஸ் போன் சார்ஜரை பொறுத்த வரைக்கும் 20 லட்சம் ரூபாய் கொடுத்து இருக்கக்கூடிய இந்த கார்ல Alcazarல மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. மற்ற 2 கார்லயுமே கொடுக்கல. USB ஆக்ஸ் இன்புட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு Alcazar சஃபாரி 2லயுமே கொடுக்கல. கிறிஸ்டல்ல மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. ப்ளூடூத் கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் 3 கார்லயுமே காமனா இருக்கு. ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ இந்த 2 மிக முக்கியமான கனெக்டிவிட்டியுமே 3 கார்லயுமே காமனா கொடுத்திருக்காங்க. சோ 20 லட்சம் ரூபாய் கொடுத்து எடுக்கக்கூடிய இந்த மிக முக்கியமான SUV கார்ல சேஃப்டியினுடைய அடிப்படையில் என்ன விஷயங்கள் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். சோ இந்த ஃபீச்சர்ஸ் நான் கம்பேரிசன் சொல்றதுக்கு முன்னாடி மிக தெளிவா ஒன்று சொல்லிக்கிறேன். எந்த ஒரு கார் எடுக்கிறதா இருந்தாலும் நீங்க முதன்மையா பார்க்க வேண்டியது மைலேஜ் அல்லது பியூட்டிங்கிறது கிடையாது. முதன்மையா பார்க்க வேண்டிய அம்சங்கிறது சேஃப்டி. சோ சேஃப்டியினுடைய அடிப்படையில் இந்த 3 கார்லயுமே என்ன வித்தியாசங்கள் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஆன்டி-லாக் பிரேக்கிங் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் 3 கார்லயுமே காமனா இருக்கு. பிரேக் அசிஸ்ட் 3 கார்லயுமே காமனா கொடுத்திருக்காங்க. சென்டர் லாக்கிங், பவர் டோர் லாக்ஸ், சைல்ட் சேஃப்டி லாக், ஆன்டி தெஃப்ட் அலாம் இது எல்லாமே உங்களுக்கு 3 கார்லயுமே காமனா இருக்கு. ஏர் பேக்கை பொறுத்த வரைக்கும் Hyundai Alcazar கார்ல 6 ஏர் பேக் கொடுத்திருக்காங்க. அதே நீங்க டொயோட்டாவோட இன்னோவா கிறிஸ்டா, சஃபாரி இந்த 2 கார்ல எதை எடுக்கிறீங்கனாலும் 3 ஏர் பேக் தான் கொடுத்திருக்காங்க. டே நைட் ரியர்வே மிரரை பொறுத்த வரைக்கும் Alcazar, சஃபாரி இந்த 2மே ஆட்டோமேட்டிக்ல கொடுத்திருக்காங்க. கிறிஸ்டா பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக் கிடையாது. இனி பின்பக்கத்துல சீட் பெல்ட், அந்த சீட் பெல்ட்டுக்கு வார்னிங் 3 கார்லயுமே காமனா இருக்கு. டூர் அஜார் வார்னிங் 3 கார்லயுமே காமனா கொடுத்திருக்காங்க. அதாவது உங்களுடைய டூரை நீங்க ப்ராப்பரா க்ளோஸ் பண்ணலன்னா அதுக்குண்டான இன்டிமேஷன் உங்களுக்கு MID ல வந்துரும். அதான் டூர் அஜார் வார்னிங். சைட் அண்ட் ஃப்ரண்ட் இம்பாக்ட் பீம்ஸ் உங்களுக்கு 3 கார்லயுமே காமனா இருக்கு. ட்ராக்ஷன் கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் Alcazar சஃபாரி 2லயுமே கொடுத்திருக்காங்க. கிறிஸ்டால் அதை கொடுக்கல. டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிறிஸ்டால கொடுக்கல. மற்ற 2 கார்லயுமே இருக்கு. வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் 3 கார்லயுமே காமனா இருக்கு. இன்ஜின் இம்மொபைலைசர்ங்கிற மிக முக்கியமான ஒரு சேஃப்டி ஆஸ்பெக்ட். அதாவது உங்க கீழே கோட், இன்ஜின் கோட் இந்த 2 கோடுமே மேட்ச் ஆச்சுனா மட்டும் தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும். அது இல்லாம இந்த 3 வண்டியுமே ஸ்டார்ட் ஆகுது. இந்த 3 வண்டியிலுமே காமனா கொடுத்திருக்காங்க. கிராஷ் சென்சரை பொறுத்த வரைக்கும் 3 கார்லயுமே காமனா இருக்கு. 3 காரோட ஃபியூல் டேங்க்மே சென்டர்ல மவுண்ட் பண்ணிருக்காங்க. இன்ஜின் செக் பண்ணி 3 கார்லயுமே காமனா கொடுத்திருக்காங்க. ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் 3 கார்லயுமே காமனா கொடுத்திருக்காங்க. எலக்ட்ரானிக் பிரேக் டிஸ்பிளேஸ்மென்ட் பொறுத்த வரைக்கும் 3 கார்லயுமே காமனா இருக்கு. எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் Alcazar சஃபாரி 2லயுமே கொடுத்திருக்காங்க. கிறிஸ்டால கொடுக்கல. ஃபாலோ மீ ஹோம் ஹெட்லாம்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் Alcazar சஃபாரி 2லயுமே இருக்கு. கிறிஸ்டால் அது கிடையாது. பின்பக்கத்துல கேமராங்கிறது 20 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கக்கூடிய இந்த கிறிஸ்டால கிடையாது. Alcazar சஃபாரி 2 கார்லயுமே கொடுத்திருக்காங்க. ஸ்பீட் அலர்ட் பொறுத்த வரைக்கும் கிறிஸ்டால கொடுக்கல. மற்ற 2 கார்லயுமே கொடுத்திருக்காங்க. ஸ்பீட் சென்சிங், ஆட்டோ டோர் லாக் பொறுத்த வரைக்கும் 3 கார்லயுமே கொடுத்திருக்காங்க. அதாவது நீங்க மேனுவலா உங்களுடைய டோருடைய லாக் நீங்க லாக் பண்ண மறந்தாலும் கூட ஒரு 10 ல இருந்து 15 கிலோமீட்டர் ஸ்பீட்ல உங்க வண்டி மூவ் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்கா டோருமே லாக் ஆயிரும். அதுதான் ஸ்பீட் சென்சிங், ஆட்டோ டோர் லாக். ஐசோஃபிக்ஸ் 3 கார்லயுமே காமனா இருக்கு. ப்ரீ டென்ஷன் அண்ட் ஃபோர்ஸ் மோட் சீட் பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 கார்லயுமே காமனா கொடுத்திருக்காங்க. பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங் உங்களுக்கு Alcazarல மட்டும்தான் இருக்கு. மற்ற 2 கார்லயும் கிடையாது. ஹில் அசிஸ்ட் பொறுத்த வரைக்கும் 3 கார்லயுமே காமனா இருக்கு. இம்பாக்ட் சென்சிங், ஆட்டோ டோர் அன்லாக் பொறுத்த வரைக்கும் 3 கார்லயுமே காமனா கொடுத்திருக்காங்க. சோ ஒரு கன்க்ளூஷனா என்கிட்ட கேட்டீங்கன்னா 20 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கக்கூடிய இந்த 3 கார்லயுமே எந்த காரை நீங்க ஆப்டா சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா Hyundai Alcazar அல்லது டாடாவோட சஃபாரி இந்த 2 காரை நீங்க தாராளமா சூஸ் பண்ணலாம். டொயோட்டாவோட இன்னோவா கிறிஸ்டாவை பொறுத்த வரைக்கும் நம்ம 20 லட்சம் ரூபாய் கொடுத்து எடுக்கும்போது மற்ற காரை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பெரிய அளவுல நிறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ், கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் எல்லாமே மிஸ் ஆயிருக்கு. சோ 20 லட்சம் ரூபாய் கொடுத்து எடுக்கும்போது நீங்க ஃபியூச்சர்ஸ் ஓரியன்டா பார்க்கும்போது தாராளமா இந்த ஒரு காரை மிஸ் பண்ணி மற்ற 2 காரை எதை வேணாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு கொடுத்த இந்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் ரிவ்யூ கண்டிப்பா உங்களை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கும் நம்புறேன். இன்னொரு ரிவ்யூ உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பின் விவேக். தேங்க்யூ.